வீரராகவ பெருமாள் புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கனகவல்லி. தீர்த்தம் ஹிருத்தாப நாசினி புஷ்கரணி. விமானம் விஜயகோட்டி விமானம். மூலவர் வீரராகவன். வலது திருக்கையை சாலிஹோத்திர முனிவரின் தலைமீது வைத்தபடியும் நான்முகனுக்கு வேதங்களை உபதேசிக்கும் வண்ணமாக இடது திருக்கரத்தில் ஞான முத்திரையோடு எழுந்தருளியுள்ளார். அமாவாசையன்று இந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்வது மிகவும் புண்ணியகரமானது. திருமால் சாலிஹோத்திர மகரிஷிக்கு பிரத்யக்ஷமாகி உரைதற்குரிய உள் எவ்வுள் என்று வினவியதால் இத்தலத்திற்கு திரு எவ்வுள் என்று திருநாமமாயிற்று. மதுகைடவர்களை கொன்று வேதியர்களையும் தாபசர்களையும் ரட்சித்த ஸ்தலம். கிருத்தாப நாசினி புஷ்கரணியில் தீர்த்தமாடி வீரராகவரையும் விஜயகோடி விமானத்தையும் சேவிப்பதனால் எல்லா நோய்களும் பூண்டோடு அழியுமாதலால் பகவானுக்கு வைத்திய வீரராகவன் என்ற திருநாமமும் உண்டு. திருமங்கை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை மணிமலராள் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாயமைந்தா இந்திரக்கந்தம் பெருமான் எவ்வொரு கிடந்தானே. திருநீர்மலை. வால்மீகி மகரிஷி இந்த தலத்திற்கு வந்து மலை மீது ஏறி ரங்கநாதன், நரசிம்மன், திருவிக்கிரமன் என்ற 3 மூர்த்திகளையும் வணங்கி வழிபட்டு கீழே இறங்கி மலை அடிவாரத்தில் உள்ள சரசில் கிழக்கு முகமாக நின்று கொண்டு ஸ்ரீராமனை தியானம் செய்ய ரங்கநாதன் ராமனாகவும், லக்ஷ்மி ஜானகியாகவும், ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும், சங்கு சக்கரங்கள் சத்ருக்ன பரதர்களாகவும், விஸ்வக்சேனர் சுக்ரீவனாகவும், கருடன் ஹனுமனாகவும் காட்சி தந்து மறைந்த பொழுது ரிஷி பிரார்த்தனைப்படி அற்புதமான ரூபமான நீர்வண்ணனாக சேவை சாதித்ததாகவும் ஐதீகம். மங்களாசாசனம் செய்ய திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளிய போது இந்த மலையை சுற்றி நீர் அரண் போல் சூழ்ந்திருந்ததால் 6 மாத காலம் ஊருக்கு வெளியே காத்திருந்ததாகவும் அதனால் இம்மலைக்கு நீர்மலை என்று பெயர் உண்டானதாக புராண வரலாறு. ஆழ்வார் தங்கியிருந்த இடம் இன்றும் திருமங்கை ஆழ்வார்புரம் என்று அழைக்கப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். அந்நாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையுடன் பணவே அவுணர்க்கென்றாலும் இரக்கமில்லாதவனுக்கு உரைவிடமாவது இரும்பொழில் சூழ் அந்நாய புனல் நரையோர் திருவாலி குடந்தை கடந்திகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே. திரு இடவெந்தை திருவிடந்தை. மூலவர் லக்ஷ்மி வராக பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் தாடையில் பொட்டுடன் எழுந்தருளி இருக்கிறார். தாயார் கோமளவல்லி நாச்சியார். ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ ரங்கநாயகி சன்னதிகளும் உண்டு. தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், வராக தீர்த்தம். விமானம் கல்யாண விமானம். காலவ மகரிஷியின் 360 பெண்களையும் பகவான் ஒரே கன்னிகையாக்கி மடியில் வைத்துக்கொண்டு 360 கன்னிகைகளை 360 நாள் கல்யாணம் செய்து கொண்டதாக பாவிப்பதால் நித்திய கல்யாணம் என்றழைக்கப்படுகிறார். இடப்புறத்தில் பிராட்டியை ஏந்தியுள்ளபடியால் திரு இட எந்தை என பெயர் பெற்றது. மணவாள மாமுனிகளிடம் மங்களாசாசனம் பெற்ற பெருமாளை முறையாக சேவித்தால் தடைப்பட்டு வரும் திருமணம் சீக்கிரம் கைகூடுவதாக நம்பிக்கை. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம். உலங்கனிந்திருக்க உன்னையே விதத்தும் உனக்கண்ணு எனக்கண் பொன்னிரளால் வளங்கனி பொழில் சோழ் மாலிருஞ்சோலை மாயனே என்ன வாய் பெருவம் கலங்கனி முறுவல் காரிய பிரிது கவலையோடவளம் சேர்ந்திருந்தா இளங்கனி இவளுக்கென்னிறந்திருந்தாய் இடவந்த எந்த வீரானே.